மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் மாபெரும் பேரணி. ஐநா அலுவலகத்தில் மகஜர் கையளிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி உள்ளிட்ட கடந்த கால சம்பவங்களுக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட நீதியின் மூலம் 2 தொடர் போராட்டத்தின் இறுதி நாளில் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. தாயக செயலணி அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பேரணி யாழ்ப்பாணம் பொது நூலகத்திலிருந்து ஆரம்பமாகி பிரதான பேருந்து நிலையமூடாக கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தை சென்றடைந்தது. அங்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் செம்மணி மனித புதைகுழி, கடந்த கால படுகொலைகள், காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் குறித்த சம்பவங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி ஐக்கிய நாடுகள் சபை அலுவலக பிரதிநிதிகளிடம் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரும் கையளிக்கப்பட்டது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது இடம்பெற்ற இந்த பேரணியில் இந்து மற்றும் கிறிஸ்தவ மதகுருமார்கள், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், துரைராஜா, ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் பேரணியில் பங்கேற்றிருந்தனர். செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் சர்வதேச தலையீடும் நீதியும் தேவை என்ற கோரிக்கையை முன்வைத்தே இந்த தொடர் போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு புதிய மாற்று, அமைச்சரவை ஒப்புதல். 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்ற புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட இந்த முன்மொழிவுக்கே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போதைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் நடைமுறை சிக்கல்களை ஆராய்ந்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான பூர்வாங்க சட்ட வரைவை தயாரிக்க தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த பூர்வாங்க வரைவின் அடிப்படையில் புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு 2026 ஆகஸ்ட் 10 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்ட வரைவாளர்களால் தயாரிக்கப்பட்ட புதிய மசோதாவிற்கு தற்போது தலைமை வழக்கறிஞர் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. புதிய சட்டம் மூலம் விரைவில் அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளது. அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது. 1979 ஆண்டிலிருந்து நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு மாற்றாக உருவாகும் இந்த புதிய சட்டம் இலங்கையின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட கட்டமைப்பில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமல் ராஜபக்சவை சிறையில் அடைத்தாலும் 2029 ஜனாதிபதியாக்குவோம், சாந்த பண்டார அதிரடி. 2024 ஆண்டு அரசியல் ரீதியாக மக்கள் எடுத்த தவறான தீர்மானத்தை திருத்திக் கொள்ள தயாராக இருப்பதாகவும், நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட்டாலும் 2029 ஆண்டு அவரை ஜனாதிபதியாக்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக கூறிக்கொள்ளும் அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தி ஜனநாயகத்திற்கு விரோதமான வகையில் செயற்படுவதாக சாந்த பண்டார குற்றம் சுமத்தினார். அரசியல் பழிவாங்கலுக்காக நீதிபதிகளின் பதவிக்காலம் முறையற்ற வகையில் நீடிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என குறிப்பிட்ட அவர், தனது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான மறுசீரமைப்புகளை மாத்திரமே அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் கூறினார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்கும் தரப்பினர் இலக்கு வைக்கப்பட்டு கைது செய்யப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். 2024 ஆண்டு ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தவர்களில் பலர் தற்போது தமது கட்சியுடன் இணைந்து வருவதாகவும் சாந்த பண்டார தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீது மக்கள் மீண்டும் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் 2029 ஆண்டு நிச்சயம் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். செம்மணி முதல் கொக்கு தொடுவாய் வரை புதைகுழிகளை அகழ்வதற்கு கோரிக்கை.
இலங்கையில் 1956 ஆண்டு முதல் தமிழர்கள் கட்டமைக்கப்பட்ட பேரினவாதத்தால் இனவழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழி அகழ்வில் இதுவரை 539 எண்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தமிழின அழிப்புக்கான சாட்சிகளாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடும்பமாக தமிழர்கள் அழிக்கப்பட்டதன் தடயங்களே செம்மணியிலிருந்து தற்போது வெளிவருவதாக அவர் தெரிவித்துள்ளார். 1956, 1958 உள்ளிட்ட ஆண்டுகளில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடக்கம் 1983 ஆண்டின் கருப்பு ஜூலை மற்றும் 2009 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் தமிழர்கள் மீதான அழிப்புகள் தொடர்ந்ததாகவும் ஸ்ரீநேசன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சத்திரக்கொண்டான், வந்தாறுமூலை பல்கலைக்கழகம், மகளடி தீவு, கொக்கட்டிச்சோலை, மயிலந்தனை, வீரமுனை, மண்டைதீவு, கொக்கு தொடுவாய் மற்றும் திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த பகுதிகளில் அறிவியல் பூர்வமான அகழ்வுகளை மேற்கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நிலை தொடர்பில் உண்மையை வெளிக்கொணர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயற்படுவதை நிரூபிக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு செம்மணி உள்ளிட்ட புதைகுழிகள் ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால சம்பவங்கள் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். பிள்ளையான் 5 கொலை சம்பவங்கள் வழக்கு செப்டம்பர் 1க்கு தள்ளி வைப்பு. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தொடர்பான வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 1 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் பதில் நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்திரகாந்தன் நிகழ்நிலையூடாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை பரிசீலித்த நீதிபதி சந்திரகாந்தனை செப்டம்பர் 1 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். 2008 ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு கடந்த ஜூன் 15 நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள சந்திரகாந்தன் 5 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 3 குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்காக இன்று நீதிமன்றத்தில் நிகழ்நிலை ஊடாக ஆஜர்படுத்தப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவலின்படி 2008 ஆண்டு T56 ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் கல்லடி முருகன் கோவில் அருகே முன்னாள் போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், காத்தான்குடி பிரதான வீதியில் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் வவுனதீவு கொத்தியாப்புல பகுதியில் 1 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் சந்திரகாந்தன் சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 1 மீண்டும் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து பெண்ணை கத்திமுனையில் துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக இளைஞர் கைது. யாழ்ப்பாணம் பிரவுன் வீதியில் பெண்ணொருவரின் வீட்டுக்குள் இரவு நேரத்தில் அத்துமீறி நுழைந்து கத்தியை காண்பித்து பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு முயன்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 14 இரவு குறித்த பெண்ணின் வீட்டுக்குள் இளைஞர் ஒருவர் அத்துமீறி நுழைந்து கத்தியை காண்பித்து தன்னை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக பெண் மறுநாள் 15 யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படும் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து சந்தேக நபரை அடையாளம் காணும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் திங்கட்கிழமை 17 சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய இளைஞர் ஒருவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். போலீஸ் தரப்பை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ள தகவல்களின்படி கடந்த 14 குறித்த பெண்ணின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தது தானே என இளைஞர் விசாரணைகளின் போது தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனினும் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள பாலியல் துஷ்பிரயோக முயற்சி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. கைது செய்யப்பட்ட இளைஞர் இதற்கு முன்னரும் வேறு வீடுகளில் அத்துமீறி நுழைந்தாரா அல்லது வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டாரா என்பது தொடர்பிலும்
யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா, சபாநாயகர் விளக்கம். அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதங்கள் உரிய விசாரணை நடாத்திய பின்னரே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சபாநாயகர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சட்டசபையில் கொரோனா உத்தரவை மீறி தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேருக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் உள்ளது. இதற்கிடையே சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். அவர்களின் ராஜினாமாவை சபாநாயகர் JCD பிரபாகர் ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் ரவி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்குகள் தொடர்ந்தனர். இந்த வழக்குகளின் விசாரணைகளின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது விருப்பத்தின் பேரில் தான் ராஜினாமா செய்தார்களா என்பதை சபாநாயகர் விசாரித்திருக்க வேண்டும் என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழக்கு தொடர்பாக சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த போதும் அவர் வழக்கை எதிர்கொள்ளவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சபாநாயகர் JCD பிரபாகர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2036 ஒலிம்பிக் இந்தியாவில் மோடி வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி 2036 ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடாத்துவதற்கு நாடு முழுமையாக தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவது 140 கோடி இந்தியர்களின் கனவு என குறிப்பிட்ட மோடி அந்த கனவை நனவாக்குவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா அதிக பதக்கங்களை வெல்லும் வகையில் புதிய விளையாட்டு திறமைகளை இளம் வயதிலேயே கண்டறியும் தேசிய அளவிலான திட்டத்தையும் பிரதமர் அறிவித்துள்ளார். இதன்படி 5 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளின் விளையாட்டு திறமைகளை அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. கிராமப்புறங்கள் முதல் நகரப்புறங்கள் வரை மறைந்திருக்கும் விளையாட்டு திறமைகளை கண்டறிந்து அவர்களின் எதிர்கால சர்வதேச போட்டிகளுக்கு தயார்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கடந்த சில ஆண்டுகளில் விளையாட்டு வீரர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நிதியுதவிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மோடி சுட்டிக்காட்டினார். எதிர்கால தலைமுறை இந்திய விளையாட்டு வீரர்கள் உலக அரங்கில் நாட்டின் பெருமையை நிலைநிறுத்துவார்கள் என நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடாத்தும் இலக்கை நோக்கி நாடு தயாராகி வருவதாகவும் குறிப்பிட்டார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். உக்ரைனில் பயன்படுத்தப்படும் பிரித்தானிய ட்ரோன்கள், ரஷ்யா கடும் எச்சரிக்கை. ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களில் உக்ரைன் முதல் முறையாக பிரித்தானியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பிரித்தானியாவுக்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைன் போரில் பிரித்தானியாவின் தலையீடு மேலும் அதிகரித்தால் அதற்கான விலை மிக பெரியதாக இருக்கும் என லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமைதிக்காக பாடுபடுவதாக கூறிக்கொண்டே உக்ரைன் நெருக்கடியை பிரித்தானியா வேண்டுமென்றே தீவிரப்படுத்துவதாகவும் ரஷ்ய தூதரகம் குற்றம் சாட்டியுள்ளது. பிரித்தானியாவின் நடவடிக்கைகளுக்கு தவிர்க்க முடியாத பின் விளைவுகள் ஏற்படும் எனவும் உக்ரைனுக்கு வழங்கப்படும் ஆதரவு எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றதோ அதற்கான விலையும் அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2 பிரித்தானிய நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக வெளியான செய்திகளுக்கு பின்னரே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
அவற்றில் பாதுகாப்புத் துறையின் முன்னணி நிறுவனமான BAE சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹாலண்ட் லென்ஸ் தயாரித்த நியான் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 150 மைல்கள் பறக்கும் திறன் கொண்ட இந்த ட்ரோன்கள் மூலம் உக்ரைனுக்கு அருகிலுள்ள ரஷ்யாவின் சில பகுதிகளை இலக்கு வைக்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. மாஸ்கோவுக்கு அருகிலுள்ள வோல்கோகிராட் மற்றும் யரோஸ்லாவ் பகுதிகளில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே ரஷ்யாவுக்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளின் பங்களிப்பு தொடர்பில் மாஸ்கோவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. போர் பேச்சுவார்த்தை முடக்கம், ராணுவ தாக்குதலுக்கு தயாராகும் ஈரான். அமெரிக்காவுடனான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் ஈரான் தனது ராணுவ நிலையை முழுமையான தாக்குதல் நிலைக்கு மாற்ற தயாராகி வருவதாக ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவலை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படாததுடன் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடிக்கும் சாத்தியக்கூறுகளையும் அமெரிக்கா நிராகரித்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் சுமார் 1/5 கடந்து செல்லும் முக்கிய கடல் வழியான ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பான பதட்டமும் அதிகரித்துள்ளது. ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்தால் அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை உடைப்பதற்காக சரியான நேரத்தில் துல்லியமான ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள ஈரான் தயாராக இருப்பதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் பிராந்தியத்தின் ஏனைய பகுதிகளில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஈரானிய அமைப்புகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூன் 17 கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இறுதி அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கு 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அமெரிக்க தடைகள் உள்ளிட்ட முக்கிய விடயங்களில் இருதரப்பிற்கும் இடையே பரந்த உடன்பாடு எட்டப்படவில்லை. தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா நீடிக்குமா என செய்தியாளர்கள் கேட்டபோது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இல்லை என பதிலளித்துள்ளார். இதனால் ஏற்கனவே பதட்டம் நிறைந்துள்ள மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா மோதல் மீண்டும் தீவிரமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி நியூஸ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentita welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.